கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அதற்கு அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரமாய் போனார்கள் என்பதை என்ற வார்த்தையை நாம் அடிப்படையில் வைத்து இந்த நாளிலே நாம் கல்யாண விருந்து என்ற பாடத்தை நாம் கவனிக்க இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் ஏற்கனவே கொடுத்திருந்த தலைப்பு விருந்தாளிகள் அல்லது கல்யாண விருந்து அல்லது கல்யாண விருந்தும் கல்யாண வஸ்திரமும் என்ற 3 தலைப்பு இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கிறவர் யார், அழைக்கப்பட்டவர்கள் யார், யாருடைய கல்யாணம், இதுதான் அந்த பாடத்துடைய சாராம்சம் என்பதாக பார்க்கிறோம். ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவுக்கு ஒரு குமாரர் இருக்கிறார். அந்த குமாரனுக்கு கல்யாணம் செய்கிறார். அந்த ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யும் போது அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை குறித்ததான இந்த பாடம் அமைந்திருக்கிறது. விருந்தாளிகள் அழைக்கிறார். அந்த விருந்தாளிகள் அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தார்களா, பாத்திரவான்களாக இல்லையா, அதுதான் இந்த பாடத்தின் சாரமாக இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ ராஜா என்று சொன்னால் இயேசு ராஜா என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்கிறார் என்று சொல்லும்போது பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கார் என்று சொல்லும்போது நிச்சயமாக அந்த ராஜா யாராவாக இருக்க முடியும்? பிதாவாகிய யாவே கடவுளாகத்தான் இருக்க முடியும். அப்ப குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு மனம் முடிக்கக்கூடிய அந்த மணாளி என்று அழைக்கப்படுவது சபை என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு இப்பன்னமாக இருக்கிறது என்றுதான் அங்கு ஆரம்பிக்கிறதாக பார்க்கிறோம். பொதுவாக எல்லா ஓமைகளும் அதிகமாக பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசப்பட்ட ஓமைகளாகவே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசப்பட்ட இந்த ஓமைகள், இயேசு பேசிய ஓமைகள் மொத்தம் 39. அந்த 39இல் இந்த 17வது ஒரு ஓமையாக இதை கொடுக்கிறார். இந்த ஓமை என்று அழைக்கப்படுகிறது ஒரு இரவு உணவாக அங்கு காணப்படுகிறது என்பதாக நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து இன்னொரு பெரிய விருந்து என்ற ஒரு பாடமும் உண்டு. இது மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் வரக்கூடியது. அது லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் வரக்கூடியது. 2 விருந்தை பற்றி பேசுகிறார். 2 விருந்தை பற்றி தான் அவர் என்ன பண்றாரு, ஓமைகளே பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரு விருந்து கல்யாண விருந்து, இன்னொன்று பெரிய விருந்து. அப்ப கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதுபோலவே பெரிய விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இதுல அழைப்பதற்காக சென்றவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால், அது முதலாவது தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வர மனதில்லாதிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். 2வது வேலை ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அவங்களே அனுப்பல, வேலை ஊழியக்காரர்களை அனுப்பும் போது அவர்கள் ஒரு வகுப்பார் வயலுக்கு சென்று விடுகிறார்கள், ஒரு வகுப்பார் அவர்கள் வியாபாரத்துக்கு சென்று விடுகிறார்கள். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஊழியக்காரர்கள், அந்த வேலை ஊழியக்காரர்களை கொலை செய்து விடுகிறார்கள். இதுதான் சம்பவம். உடனே ராஜா என்ன பண்றாரு, அங்க அவருடைய சேனையை அனுப்புகிறார். அவருடைய படையை அனுப்பி என்ன பண்றாரு, அந்த முதலாவது அழைக்கப்பட்டவர்களை சங்கரித்து விடுகிறார். அதற்கு பின்பாக திரும்பமாக ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அவர்கள் வழி சந்தியிலே போய் இருக்கிறவர்களெல்லாம் கூப்பிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்துடுறாங்க. நல்லார் பொல்லார் எல்லாத்தையும் அழைக்கிறாரு, எல்லாரும் வந்துடுறாங்க. விருந்து சாலை அங்கு நிறைந்து விட்டது என்பதாக பார்க்கிறோம். இது 2வது பகுதி. 3வது பகுதி இதில் நம்ம பார்த்தோம்னா, அவர் ராஜா வராரு. அப்போதான் வராரு ராஜா. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா வரும்போது கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறார். அவரை பார்த்து கேட்குறார், கல்யாண வஸ்திரம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு சொல்லலை, அவர் யாரும் கொடுக்கலன்னு சொல்லலை. உடனே அமைதியாக இருக்கிறாரு. உடனே அவனை கையங்காலம் கட்டி அக்னி புறம்பானைகளிலே போடுங்க என்று சொல்லிவிடுகிறார். இதோட அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று இந்த சம்பவம் முடிவதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படின்னா அழைக்க சென்றவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, முதல் செல்லுகிறார் ஒரு கூட்டத்தார், 2வது வேறே ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், 3வது சேனையை அனுப்புகிறார், 4வது ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், கடைசியாக அவனை
கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிமான இடத்திலே போடுங்கள் சொல்லும்போது அங்கு பணிவிடைக்காரர்களை அனுப்பி இந்த காரியத்தை அப்படின்னா 5 விதமான கூட்டத்தார் அங்கே வருவதை பார்க்குறோம். அதைத்தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எபேசியரில் ஒரு வசனம் வந்து நம்ம படித்தோம். அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, சிலரை அப்போஸ்தலராக படிக்க வேண்டாம், சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை போதகராகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம படித்தோம். இந்த 5 விதமான கூட்டத்தார் தான் அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ முதல் அழைக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகள் என்பதாக பார்க்கணும். தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் அழைப்பு வந்தது. அந்த தீர்க்கதரிசிகளுக்கு யார் செவி கொடுக்கவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் மக்கள் செவி கொடுக்கவில்லை என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது யோவானை தீர்க்கதரிசி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறார். உன்னதமானவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய உன்னதமான தீர்க்கதரிசி எனப்படுவார் என்று அங்கு தேவதூதனால் அவருக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும். அப்படின்னா தீர்க்கதரிசிகள் காலம் என்பது யோவான் ஸ்நானகனோடு முடிகிறது. அவர்கள் மூலமாக முதல் அழைப்பு வருகிறது. யாருக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது இஸ்ரேல் மக்களுக்கு வருகிறது என்பதாக பார்க்கிறோம். இந்த ஓமையை அவர் சொல்லும் போதே என்ன சொல்லுகிறார், அவர் அந்த பிரதான ஆசாரியர் பரிசேயர் இவர்களிடத்தில் தான் இந்த வார்த்தையே பேசுகிறார் என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம படிக்கிறோம். 21, 23 நம்ம படிக்கிறோம். Jesus spoke to the crowd, Pharisees and the disciples at the temple. அதாவது தேவாலயத்தில் இருக்கக்கூடிய வேதபாரகர் பரிசேயர்கள் அப்புறம் சதுசேயர்கள் இவங்க கிட்ட தான் இந்த வார்த்தை வந்து பேசுவதாக வந்து பார்க்குறோம். அப்படின்னா யாருக்கு அழைப்பு வந்ததுன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அழைப்பு வந்தது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். நம்ம மற்ற 19:6-7 படிக்கிறோம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு போங்கள், போகும்போது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனால் எசேக்கியேல் சொல்லும்போது விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நீ அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பி இருந்தாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுத்திருப்பார்களோ அப்படின்னு வந்து எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வந்து அவர் கேட்குறார். செவி கொடுத்திருப்பார்களோன்னு கேட்குறார். ஆனால் இதே பகுதி அந்த 7ஆம் வசனத்தை திருவிழித்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் உனக்கு செவி சாய்த்திருப்பார்கள்ங்கிறார். அப்போ யார் செவி சாய்க்க மாட்டாங்க? அந்த இஸ்ரேல் ஜனங்க செவி சாய்க்க மாட்டாங்க. பாபிலோனியரை பற்றி தான் அந்த இடத்துல பேசுகிறார். விளங்காத பேச்சும் கடின பாஷையும் உள்ள ஜனம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது யார் கேட்டால் பாபிலோனியர். பாபிலோனியர் குழப்பத்தில் இருக்கிறவன். குழப்பத்தில் கூட தெளிவு வந்துடும். ஆனால் தெளிவாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தெளிவில்லாமையே போய்விடுவான் என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறார். ஆகையால் நீங்கள் இஸ்ரேல் வீட்டார் நான் சொல்லுவதை கேட்க விரும்பாததால் அவர்களை நீ சொல்லுவதை கேட்கவும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தலைக்கணமும் கல் நெஞ்சமும் கொண்டவர்கள்ங்கிறார். எப்பேற்பட்டு சொல்லிட்டா பார்த்தீங்களா? தலைக்கணமும் கல் நெஞ்சமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதிலே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எசேக்கியேல் சொல்லும்போது கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவருக்கு சொல்லுங்கிறார். இதுதான் முதல்ல வந்து அழைப்பு. நீ போய் சொல்லு, கூப்பிடு. ஆனால் எவனும் வரமாட்டான். ஒருத்தன் வயலுக்கு போயிடுவான், ஒருத்தன் வியாபாரம். வயலுக்கு போயிட்டான்னு என்ன அர்த்தம்? அவன் வேலைக்கு போயிடுறான். இன்னொருத்த என்ன பண்ணுறான்? கடைக்கு போயிடுறான். மற்றவன் என்ன பண்ணினாங்க? பிடிச்சி கொலை செய்து விடுகிறார்கள் என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். கொளுத்த ஜந்துக்களும் எருதுகளையும் அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்காக. இந்த மேலான சத்திய உபதேசங்கள் உண்டு, கிறிஸ்துவின் வழியாக அந்த உபதேசங்கள். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து சொல்றாரு என்பதாக பார்க்கணும். அப்போது உங்களை உபத்திரவங்களை உங்களை கொலை செய்வார்கள் என்கிறார். அநேக ஜனங்களால் நீங்கள் பகைக்கப்படுகிறீர்களார். உங்களை கொலை செய்கிறவன் நான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன் நினைக்கும் காலம் ஒருமதி இப்பொழுதே வந்திருக்குதுங்கிற அதான் சொல்றார்.
தோட்டக்காரர்கள் என்ன பண்ண, ஊழியக்காரர்களை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று மத்த 21:35 முந்தின பகுதியில் படிக்கிறோம். ஒருவனை அடித்தார்கள். யாரை அடித்தார்கள்? பவுலை அடித்தார்கள். யாரை கொலை செய்தார்கள்? யாக்கோபை கொலை செய்தார்கள். பண்ணிக்கிறோம், 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் யாரை கல்லெறிந்தார்கள்? ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள். இதுதான் அந்த ஜனங்களுடைய பகுதி என்பதாக. இப்படிதான் அவங்க கொலை செய்தாங்க. படிங்க, வெளிப்பிரசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொலை செய்து விட்டது. இதான் நடக்குது. அப்போஸ்தலர் காலம் அது. அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக வேறு ஊழியக்காரர்களை அனுப்பினார். யார்? அப்போஸ்தலரை அனுப்பினார். அவர் சொல்லுக்கு கேட்டார்களா? அவர்களை அடித்தார்கள், அவர்களை கொலை செய்தார்கள், அவர்களை கல்லெறிந்தார்கள். பாதாளத்தில் ஏறுகிற மிருகம் அவர்களை கொலை செய்து விட்டது, அவர்களை கொன்று போட்டு விட்டது என்பதான் சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படுகிறார். மத்தேயுல படிக்கிற 23:37 இல்லையா? எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக உன்னுடைய பிள்ளைகளை கூத்தி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. தீர்க்கதரிசியை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பவர்களை கல்லெறிகிறவளை உன் வீடு உனக்கு பாழாக்கி விடப்படும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க கடைசியா இவங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு இந்த பவுலும் பர்னபாவும் அவர்கள் யூதர் அல்லாத ஜனத்திலே செல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கணும். எப்படி சகோதர சகோதரி, யூதேய தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கடவுளுடைய சபையை நீங்கள் பின்பற்றுவர்களாகி அவர்கள் யூதரால எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்கள் உங்கள் சுய ஜனங்களால் பாடுபடுவீர்கள். தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14-14 எழுதுகிறார். நீங்கள் பாடுபடுவீர்கள், சுய ஜனங்களால் பாடுபடுவீர்கள். அந்த யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்கள். அவங்களுடைய தீர்க்கதரிசிகள் தான், அவங்களே கொண்டாங்க. கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் கடவுளை கேட்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசுவதற்கு தடை பண்ணுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்தது என்று சொல்லுவதாக சொல்றாரு பவுல். நீங்க இப்படிதான் பண்ணிட்டீங்க அப்படி என்ன பண்றாரு, அந்த புறஜாதியாரை தான் என்ன பண்றாரு, அவர்களுக்கு தான் அந்த சத்தியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே யாருக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. முதல் பிரசங்கமே அதுதான். அதுக்கப்புறம் தான் யூதர்கிட்ட போறாரு. அப்படின்னு அவர் யாரை மனதில் வைத்து பேசியிருக்காருன்னா, புறஜாதியாரை மனதில் வைத்து பேசியிருக்கிறார். வந்த மிஷினரிமார்கள் அவர்கள் ஸ்லம்ல போய் வேலை செஞ்சாங்க. ஏன்? யாரும் அவர்களை கவனிக்கவில்லை. கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தவர்களாக இருந்தார்கள் இல்லையா? மனுஷர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவங்க கிட்ட போய் என்ன பண்ணாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பற்றி பேசினார்கள், உதவி செய்தார்கள். ஆனால் என்ன பண்ணாங்க, அவங்க அதை கேட்டாங்க. ஒருவேளை இங்கிருந்த தனவான்கள் அவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல கவனிச்சிருந்தாங்கன்னு வையுங்க, வெள்ளைக்காரன் சொல்லும்போது என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க எங்க எஜமானே எல்லாம் கொடுக்குறாரு, நீ எவன்டா போடா வெள்ளைக்காரா அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக வெளியே தள்ளி இருப்பார் இல்லையா? எல்லாம் நிறைவா இருந்தார். நிறைவு இல்லை, நல்ல பழக்கங்கள் இல்லை, கல்வி இல்லை. இதெல்லாம் இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கல்வி கொடுத்தவன் கண்ணை திறந்தவன் என்று சொல்லுவதாக பார்க்கும் இல்லையா? இதுதான் நடந்தது என்பதாக பார்க்க. உடனே என்ன பண்றாரு, அவங்களை கொலை செஞ்ச உடனே 22:7 மத்தையில ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து சேனையை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுற்றி அழித்தாங்கிறார். அவங்களை அழித்து பட்டணத்தையும் சுற்றி வைத்து விட்டார். அப்ப அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், பட்டணம் சுட்டரிக்கப்பட்டது என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அங்க சொல்றாரு,
மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரலையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்குங்கிறார். லூக்கா 13:41-42 சொல்றார். அக்கினி சூளையிலே அவர்களை போட்டு விடுவார். அதனால்தான் பேதுரு பார்த்து சொல்றாரு, அவருக்கு பட்டயத்துக்கு மல்கூஸ் காடு வெட்டுறார் இல்லையா, அப்போ ஜீசஸ் சொல்றாரு, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப உரையிலே போடு. மத்த 26:53 நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேவியனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் நீ நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமா சமைக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் எப்படி நேர்வு? அப்படின்னா அந்த அழிவுக்காக அனுப்பப்பட்டவர்கள், அவர்களை சங்கரிக்காக அனுப்பப்பட்டவர்கள் பார்த்தோம்னா அவர்கள் தூதர்களாக இருக்கிறார் என்பதாக பார்த்தோம். மூன்றாவது வரக்கூடிய சுவிசேஷகர், நற்செய்தியாளர்கள். அந்த நற்செய்தியாளர் தூது கொடுக்கிறவர்களாக, தூது பணியை செய்கிறவர்களாக, நாடோடிகளை போல. தூதர்களுக்கு இங்கே வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் அட்ரஸ் இருக்குமா? பர்மனன்ட் அட்ரஸ் இருக்குமா? இருக்காது. அப்போ சிலருக்கு இருந்துதா? ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் நற்செய்தியாளர்களுக்கு இருந்துதா அப்படின்னு கேட்டோமா? இல்லை. அவர் என்ன பண்ணுவாங்க? ஊரூரா போவாங்க. ஊரூரா போயிட்டே இருப்பாங்க. எந்த ஊருக்கு போகிறாங்களோ அவங்க கேர் ஆஃப் அட்ரஸ், அவ்வளோதான். போயிட்டே இருப்பாங்க. பர்மனன்ட் அட்ரஸ் கிடையாது. இப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு. அப்படியாக அவர்களை பேச விடாத படிக்கு இந்த சத்திய வார்த்தையின் யதார்த்தம் அங்கு செல்லுகிறது என்பதா பார்க்கிறோம். அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தார்கள் போது, எந்த பட்டணம் பார்த்தா சொல்லர்த்தமான எருசலேம் சுட்டெரிக்கப்பட்டது, ஞானார்த்தமாக இருக்கக்கூடிய பாபிலோனும் அழிக்கப்பட்டது. இதை தான் சொல்றாரு தானியேல் 9:26 நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள்னா, வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள்னா, இந்த சேனை அனுப்பி அழிச்சிடுறாரு. கிபி 70 நடந்தது, அழிக்கப்பட்டது. கீழ்ப்படியாமை உள்ள யூத ஜனங்களிடத்திலே எங்கள் மேல் சுமரட்டும் நடந்துச்சு, எங்கள் பிள்ளைகள் மேல் சுமரட்டும் ஹிட்லர் காலத்தில் நடந்துச்சு இல்லையா? எருசலேம் அழிக்கப்பட்டது, இல்லாமல் போனது. அது போலதான் இவர் சொல்லுகிறார், 10 ராத்தல் ஓமையிலே சொல்லுகிறார். லூக்கா 19:14-27 நானே படிச்சிடுறேன். அவனுடைய ஊரார் அவரை பார்த்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அன்றியும் தங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறதுக்கு மனதில்லாதிருக்கிறவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னார் என்று அங்கே 27 வசனம் முடிக்கிறார். சத்துருக்கள் வெட்டிப்படுவார்கள். இதான் நடக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த மிருகம் வந்து பாதாளத்தில் இருக்கிற மிருகம் அவர்களை கொலை செய்தது. ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எழுந்து கால் ஒன்றி நின்றார். இதான் நடக்குது. அப்போ சத்தியத்தை அழிக்க முடியாது, சத்தியவான்களையும் அழிக்க முடியாது. அவர்கள் தோன்றிக்கொண்டே தான் இருப்பார்கள். யாரோ ஒருத்தர் சொன்னாரா, கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப நசுக்காதீங்க. ஏன்? அவங்க மூட்டை பூச்சி மாதிரி. நசுக்காதீங்க, என்ன மூட்டை பூச்சி மாதிரி, அது ஜாஸ்தி ஆகிரும் அப்படி சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா அழிக்கப்பட்ட பட்டணம் பாபிலோன் என்று சொல்லுகிறார் எரேமியா 50:14 நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள், அம்பு செலவை பாராதீர்கள், அது கர்த்தர் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்தது. பாபிலோனை அழிக்க வேண்டும்ங்கிறார். அதிலே 51:11 அம்புகளை துலக்குங்கள், கேடங்களை நன்றாய் செப்பனிடுங்கள், கடவுள் மேதியுடைய ராஜாக்கள் ஆவி எழும்ப பண்ணினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே நினைவு. அது கடவுள் வாங்கும் பழி. இது நமது ஆலயத்துக்காக வாங்கும் பழிட்டார். கடவுள் அது பழி எதுக்காக? ஆலயத்துக்காக. எது ஆலயம்? நீங்களே தேவனுடைய இல்லைங்களா? அந்த பரம ஆலயம் என்று அழைக்கப்படுகிற சபைக்காக தான் இந்த பழி வாங்கப்படுகிறது. இந்த பாபிலோனுடைய குழப்பங்கள், ஒருவேளை நாம் குழப்பத்தில் இருந்திருக்கலாம், நாம் பாபிலோனாக இருந்திருக்கலாம், அந்நிய தெய்வ வழிபாட்டில் இருந்திருக்கலாம், நாம் குழப்பத்தில் இருந்திருக்கலாம். இது எல்லாம் நம்மளை அழிச்சிட்டாரு.
அழிச்சிட்டு நம்மளையும் கொன்று புது ஜீவனுக்குள்ளாக மாற்றி விட்டார் என்பதாகத்தான் பார்க்கிறோம். அதனாலதான் அந்த 2ஆம் அழைப்பு பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 8 to 10 படி. மத்தேயு 22. அப்பொழுது அவர் தம் ஊழியக்காரரை அனுப்பி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அதுக்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வழி சந்தியில போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். கல்யாண கலந்து இந்த தொழுவத்தில் வல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் கூட்டி சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்ப என்ன நடந்தது? அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நல்லவன் நல்லவனாக வந்தான், பொல்லாதவன் பொல்லாதவனாக வந்து வஸ்திரம் தரித்தவனாக மாறிவிட்டான். அதான் நடக்குது அந்த இடத்துல. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்ததுங்கிற. இதுதான் 2ஆம் அழைப்பு. யூதர்களுக்கு வந்த அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். இந்த 2ஆம் அழைப்பு ஞான இஸ்ரேல் மக்களுக்கு வருகிறது. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மக்கள் கூட்டங்களுக்கு வருகிறது. அதனால எழுதுற மத்தேயு 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தூதரை அனுப்புவார், அவர் தமது தூதரை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டுமல்ல 4 திசையில் கூட்டி சேர்ப்பார்கள். வானத்தில்னா அந்த 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 கடைசியில இருந்து அர்த்தம், மேல இருந்து இல்லை. வானம் தொட்டு வீடு தூரம் இல்லையா? கடற்கரையில் போய் பார்த்தோம்னா இருக்கும், இந்த வானம் போய் எப்படி முற்ற மாதிரி தெரியும் இல்லையா? அப்போ அதுல இருந்து என்ன பண்ணா, பூமியின் கடையாந்தாரங்களில் இருந்துதான் அவர்களுக்கு அழைப்பு வருகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசையிலும் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்கிறார். லூக்கா 14:21 அந்த ஊழியக்காரர் வந்து, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும், பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகள், அதான் ஓபனர் மீட்டிங் நடத்துறாங்க, தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகள் ஊனர் சப்பானிகள் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். அப்படி விருந்து சாலை விருந்தாளிகளால் நிறைந்ததுங்கிற. மத்தேயு 21:43 ஆகையால் கடவுளுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அங்கிட்ட போயிடுச்சு, நம்ம கேட்கலையா? போயிடும், சான்ஸ் அடுத்த ஆளுக்கு போயிடும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போயிடும். அதான் அதுக்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுங்கிற. மத்தேயு 21:32 இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கு பேசுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். யோவான் சொல்ற யோவான் நீதிமானை உங்களிடத்தில் 32 உங்களிடத்தில் வந்திருந்தும், யோவான்கிற நீதிமான் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரும் பாவிகளும் அவரை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் யோவானை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனசு அவன் போனதுக்கு அப்புறமா நல்ல சொல் அப்படி கூட நீங்க செய்யலப்பா அப்படின்னு என்ன பண்றாரு? அந்த இடத்துல அவர்களை கடிந்து கொள்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அதே மாதிரி மார்க் 2:15 அப்பொழுது ஆயக்காரனாகிய லேவியின் வீட்டில் இயேசு கிறிஸ்து போஜன பந்தி இருக்கும்போது அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட பந்தி இருக்கும்படியாக அவர்களும் இயேசுவோடு அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். ஆயக்காரும் பாவிகளும் வந்து அவரோடு கூட பந்தி இருக்கிறார்கள். அதான் சொல்றார் யோவான் 13:20 நான் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவர் ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அனுப்பவங்களை ஏத்துக்கணும். அனுப்பவங்களை ஏத்துக்கல இஸ்ரேல் ஜனங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை மக்களும் அப்படிதான். அனுப்பப்பட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. நம்ம வீட்டாரும் அப்படிதான் இருப்பாங்க, உலகத்தாரும் அப்படிதான் இருப்பாங்க, சபையாரும் அப்படிதான் இருப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 13:46 அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு எங்கன்னா அந்தியோகியால ஜபாலயத்தில் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ
ஜனக்கூட்டத்தை கண்ட யூதர்கள் பொறாமையினால் நிறைந்து இவங்க என்ன பண்றாங்க, எதிரடையாய் அவர்களோடு கூட பேசுகிறார்கள். 45 வசனத்துல எதிரடையாக வேணாம், வாசிக்க வேணாம், எதிரடையாக பேசுறாங்க. ஜனக்கூட்டம் பின்னாடி வருது. அடுத்த ஓய்வு நாள் இன்னும் கூட்டம் ஜாஸ்தி வந்தது. முதல் ஓய்வு நாள் வந்து பேச பண்றாங்க, சூப்பரா இருக்குன்னு வந்துடுறாங்க. அடுத்த இன்னும் ஜாஸ்தி வர்றாங்க. அப்பதான் இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, ஜனத்துக்குடைய பொறாமையினால் நிறைந்து எதிரடையாக பேசினார். அப்படி பேசும்போது என்ன சொல்றாங்க, அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. படிங்க. நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடினால் நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். இதோ நாங்கள் யூதர் அல்லாதவரிடத்திலே போகிறோம், நாங்கள் வேறு இனத்தார் இடத்திலே போகிறோம், மற்ற தேசத்தார் இடத்திலே போகிறோம். இப்படிதான் மொழிபெயர்ப்பு வருது. புறஜாதிங்கிறது இப்ப மொழிபெயர்க்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அப்படிதான் என்ன பண்ணுது, இந்த வார்த்தை நமக்குள்ளாக வந்தது. இல்லை என்றால் நமக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதாக பார்க்கிறோம். அப்ப இந்த 2ஆம் அழைப்புக்கு யார் வர பார்த்தீங்கன்னா, ஆயக்காரர்கள், வேசிகள், பாவிகள், புறஜாதியார், அதாவது வேறு நாட்டவர்கள், யூதர் அல்லாதவர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. இவங்களால என்ன பண்ணுது, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அப்போ முதல் அழைப்புக்கு பங்கில்லாதவர்களாய் போனவர்கள் யூத ஜனங்கள். அதோடு கூட யூத ஜனங்கள் என்று நாங்கள் தான் திருச்சபை மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் பங்கில்லாதவர்கள் போனார்கள். 2ஆம் அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, எல்லாரும் கைவிடப்பட்டவர்களாக இருந்தவர்கள், ஆயக்காரர்கள், பாவிகள், வேறு தேசத்தார், வேறு மக்கள் கூட்டங்கள். அப்ப ஊனர்கள், சப்பானிகள், நடக்க முடியாதவன் சப்பானிகள், ஊனர்கள், தாங்கி தாங்கி நடக்கிறவங்க, சத்தியத்தில் பழக்கமே இல்லை, கண்ணு தெரியாதவங்க, சத்தியம் என்னன்னு தெரியாது, காது கேட்காதவங்க, கேட்டு பழக்கம் இல்லை. இவங்களுக்கு இந்த சத்தியம் போனது, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று ஏசாயா பக்தர் எழுதுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன பண்றாரு, ராஜா வந்துடுறாரு. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது அப்படிங்கிற விருந்தாளிகளை பார்க்கறதுக்கு ராஜா உள்ள வர்றார். யார் அந்த ராஜான்னா, படிங்க சங்கீதம் 95:3. ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். படி. கர்த்தரே மகாதேவனும், கர்த்தரே மகாதேவனும், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். எல்லா தேவருக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். மாண்புமிகு இறைவன். யாருக்கு மாண்புமிகு சொல்லுவோம் இல்லையா? அதான் மாண்புமிகு இறைவன். திருவள்ளுவத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர்ங்கிற அதிலே 96:13 அவர் வருவார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இதே வசனத்தை 98:9 நீங்க படிச்சீங்கன்னா, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார் முதல்ல, ரெண்டாவது ஜனங்களை நிதானத்தோடு நியாயம் பொறுமையா. டாக்டர்கிட்ட போறீங்க, சரி சரியா எக்ஸாம்பிள் நீங்க வரக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டா வைங்க, என்ன டாக்டர் சொல்ல மாட்டோம். இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், போன தொட்டு கூட பார்க்கல, எத்தனை பேர் சொல்லுவோம்? அவர் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காரு, ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு அவர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றாரு. ஆனால் நாம அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதில்லை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, சத்தியத்தோடு அப்படிங்கிற பூமியை நியாயம் தீர்க்கிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். புரியுதுங்களா? அவர் தான் அந்த பேரரசர் என்பதாக பார்க்குறோம். இப்போ அவர் வந்துடுறாரு. வந்தோடனே கல்யாண சாலைக்குள்ள வந்துடுறாரு. 11:12 படிங்க. 22:11 உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு வர வந்துடுறாரு. ராஜா வந்துட்டாரு. கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன கேட்கிறாரு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அவன் பேசாமல் இருந்தான். சிநேகிதன் தான் அவர் சொல்றார்.
நான் உங்களை கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் நான் என் சிநேகிதராக இருப்பேன் என்று யோவான் 15:14 ஜீசஸ் எழுதுறார். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா என் சிநேகிதன். அப்ப அவனை சிநேகிதன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னதெல்லாம் அவன் கேட்டிருப்பான் அப்படிங்கிற நிலைப்பட தான் அவர் கேட்கிறார். ரெண்டாவதாக அங்க சொல்லும்போது அந்த யோவான் 16:27 நீங்கள் என்னை சிநேகித்து நான் கடவுளுக்கு புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். இங்க பிதாதா சொல்றார் என் சிநேகிதனேங்கிற. கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படி உள்ள வந்தேன்னு கேட்கிறார். கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் கேட்கும் போது அவன் என்ன சொல்லி இருக்கணும்? யாரும் கொடுக்கல, எனக்கு தெரியாது, இதே நல்லதான் இருந்தது, இப்படி ஏதாவது சொல்லியிருக்கணும். இல்ல, அவன் ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் என்ன சொல்லுவோம்? நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், கல்லூலி மங்கு. நம்ம யாருக்கும் சொல்லுவோம், ஒன்றும் பேச மாட்டான். என்னடா மற மாட்டான். நீங்க சொல்லுங்கள, குழந்தைங்க வந்து தப்பு பண்ணிட்டா, பெரிய பசங்க பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறம் தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? திட்டுவோம். திட்டும்போது என்னென்ன எப்படி இருப்பாங்க? அமைதியா இருப்பாங்க. ஆனா உள்ளத்துல கோபம், ஆக்ரோஷம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இல்ல, சிநேகிதனேங்கிற. கல்யாண வஸ்திரம் எப்படி வரும்? பேசாமல் இருந்தான். அப்படின்னா அவன்கிட்ட இல்லாத வஸ்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 61:10 சொல்றாரு, ஆண்டவருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் கடவுளுக்கு ஆத்துமா களி கூறுகிறது, மிகவும் களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களை தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாகவும், மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாகவும், அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு நீதியின் சால்வை எனக்கு தருவித்தார். அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் அவன்கிட்ட இல்ல, நீதி அவன்கிட்ட இல்ல. அதே 19:8 சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகள். அப்படின்னா பரிசுத்தவான் இல்லை, பரிசுத்தவான் போல பாசாங்கு செய்திருக்கிறான். அப்படிதானே பொருள்? பரிசுத்தம் மற்றவன் தெரியலையே, அவன் கண்டுபிடிக்கலையே, கேட்டுக்கணும் இல்ல. ஐயோ என்னைய கோட்பட வந்திருக்க கேட்கணும் இல்ல. அவன் போட்டுக்கிறது கோட்டு மாதிரியே இருக்கு. எல்லாத்துக்கும் கோட் கொடுத்துருக்கிறாங்க, எல்லாரும் கோட் போட்டு வந்திருக்கிறாங்க. இவன் போட்டிருக்கிறான், கோட்டு தான் போட்டிருக்கானே நம்ம தெரியாது. ஆனா அவருக்கு தான் தெரியுது, அது மற்றவனால கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் அவனை பாசாங்க செய்திருக்கான் என்பதை வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். பவுல் எழுதுறார் எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கடவுளுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ பழைய மனுஷன், அதிலே ரோமர் 13:14 துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர் இச்சைக்கு இடமான உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் மாத்திருங்க. இயேசு கிறிஸ்துவ ஆடை அணிச்சுக்கோங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கடவுளுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அவரே தான் சொல்றாரு பவுலடியா. அதே 6:27 6:17 கலாத்தியர்ல, இனிமேல் ஒருவரும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பாராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளர்களின் சரீரத்தில் தரித்துக் கொண்டேன். அதான் அது இல்ல. கல்யாணத்துக்கு போறவங்க அந்த கல்யாண ட்ரெஸ் அவங்களே கொடுக்குறாங்க. அதை வாங்கி மாட்டினா நல்லா இருக்கும் கிடைச்சிருக்கு, பொல்லா இருக்கும் கிடைச்சிருக்குது. ஆனா இவனுக்கு கிடைக்கலையே. கிடைக்கலன்னா அவன் வாங்கல என்பது இல்லையா? வாங்கறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை என்பதாக, பொருள் என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அதுதான். அப்பொழுது ராஜா மத்தேயு 22:13 அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி கையும் காலும் கட்டி கொண்டு போய் அப்ப செயல்பாடு நிறுத்துகிறார். அவன் நடக்க முடியாது, செய்ய வேண்டும். அவன் செயல்படும் கையை கட்ட வேண்டும். கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இடத்திலே போடுங்கள். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிற புறம்பான இடத்திலே போடுங்கள். பணிவிடைக்காரரை அனுப்புகிறார். கையை கட்டி புறம்பான இருட்டுல போட்டுருட்டார். அப்ப அந்த யார் பணிவிடைக்காரர்னா, எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரக்காக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக
யாருக்காக கேட்டீங்கன்னா அந்த உடன் பணிவிடைக்காரர்கள் இருக்கிறார்கள். வெளியே 6:11 அப்பொழுது அவர் ஒவ்வொருவருக்கும் அந்த பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்கள் சொல்றாரு, ஒவ்வொருவருக்கும் வெள்ளை ஆங்கில் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரனுடைய தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாறுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது உடன்படிக்கைக்காரர்கள், அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க தான் அவனை கட்டுறாங்க. ஏன்னா 12 பேர்த்த முதல்ல செலெக்ஷன் பண்ணார், 70 பேர்த்து 2 பேர் அனுப்புகிறார். அனுப்பும்போது என்னாச்சு, உமது நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு, பிசாசை கட்டிட்டாங்க. பிசாசை கட்டக்கூடிய வல்லமை யாருக்கு இருந்தது, இயேசுக்கு இருந்தது. அப்போ பிசாசுக்கு கட்டக்கூடிய வல்லமை யாருக்கு கொடுத்தாரு, சீஷருக்கு கொடுத்தார். அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம், அந்த சுவிசேஷம், அந்த மேய்ப்பர்கள், அந்த போதகர்கள் என்ற கடைசி காலத்தில் வரக்கூடிய அமைப்பை பற்றி பேசுகிறார். அவங்க அதை கட்டுறாங்க, அந்த இடத்துல கட்டி சபையை பலப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள் இவங்க பலப்படுத்துகிறார்கள் என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். அப்போ என்ன தண்டனை அவங்களுக்கு கொடுக்கிறாங்கன்னா, சங்கீதம் 112 9-10 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி பற்களை கடித்து கொண்டு கரைந்து போவார்கள். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். கல்யாணத்தை போய் எப்படியா பண்ணிடலான்ச்சான், அந்த உனக்கு போல ஏதாவது பாய்சன் கலந்தாலும் நினைச்சுட்டு இருப்பான், தெரியாது நம்மளுக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். கரைந்து போவான், அவன் ஆசை அழியும். மத்தேயு 13:41-42 தம்முடைய தூதர்களை மனுஷகுமாரன் அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செயல்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மற்ற 24:48-52 அந்த ஊழியக்காரர்கள் பொல்லாதவர்களாய் இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு 49 தன் உடன் வேலைக்காரர்களை அடிக்கத் தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அவனை அறியாத நாளிலும் அவருடைய எஜமான் வந்து 51 அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரர்களுடைய பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் உண்டாகும். அதை தள்ளிடுவார் அந்த இடத்துல. மற்ற 25-29-30 உள்ளவனவன உனக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இடத்திலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்க்கும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் பேசுகிறார். அதெல்லாம் மற்ற 11:8-11:12 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான நிலையிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட இருக்கக்கூடிய மக்கள் கொண்டு அப்படி தள்ளிடுவார்ட்டார். அதனால சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று ரோமர் 16:20 நம்ம படிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்ட்டார். அப்ப யார் இந்த சமாதானத்தின் தேவன்? யார்? இயேசுவா பிதா. சமாதானத்தின் படிங்க ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடுவார். சமாதான தேவன் யாரு? இயேசுவா. நம்ம கால்களில் யார் போட்டு நசுக்குவா? பிதா இல்லையா? பிதா தான் சமாதானத்தின் தேவன். இயேசுவா சரீரமான கால்களின் கடைசி கால திருச்சபை. படிங்க ரோமர் எபிரேயர் 13:20. எபிரேயர் 13:20. யாரு சமாதான தேவன் என்று சொல்லுகிறார்? நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் போதும். மரித்தோர்ந்து ஏறிவர பண்ண சமாதானத்தின் சமாதான பிதான் தாங்க. அவர் தாங்க ராஜா, பெரிய ராஜா, பேரரசர், மாண்புமிகு பேரரசர். அவர்தான். அவருடைய கட்டளையின் பிரகாரமாக
இயேசு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கக்கூடிய சபையாக இருக்கக்கூடிய கடைசி கால திருச்சபையின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார்கிறார். அதான் வெளி 20:1-2 ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இறங்கியவரை கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து 1000 வருஷம் கட்டிடுறாரு. 1000 வருஷம் கட்டிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன கொள்ளணும்னா நம்ம தவறு செய்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. 1000 வருஷம் கட்டிட்டே இருக்காங்க. இப்ப 150 வருஷம் ஆச்சுங்க, இப்ப கட்டிட்டு இருக்காங்க. இப்ப கால் போதையெல்லாம் கட்டிட்டாங்க. சாத்தா செயல்பட்டு தான் இருக்கான், கட்டிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னாது தப்பு. ஏன்? தொடர்ந்து படிங்க. 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும், இந்த 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு, அந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் முத்திரை போட்டார். 1000 வருஷம் ஜனம் மோசம் போகக்கூடாது. இப்ப சாத்தானின் ஆட்சி இப்ப நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? நடந்துருக்கு. கிறிஸ்துவின் ஆட்சி நடக்குதா? கிறிஸ்துவின் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சுன்னா சாத்தானின் ஆட்சி என்ன இருக்கும்? முடிஞ்சிருக்கும். ஏன்? 1000 வருஷம் கட்டி வைத்து 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் ஜனங்களை மோசம் போகக்கூடாது. அப்ப 1000 ஆண்டு ஆட்சியில ஜனங்க மோசம் போக மாட்டாங்க. அப்படிதானே அர்த்தம்? புரியுதுங்களா? அப்படின்னா கிறிஸ்துவின் ஆட்சி நான் ஆரம்பிக்கல என்பது அல்லவா பொருள். அதனால நீதியின் வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரம் தரித்தவர்களுடன் மாய்மாலமாக வந்து நின்ற சாத்தானை ராஜா அடையாளம் கண்டு இருளிலே தள்ளி அடைத்தார். மற்ற யாருக்கா தெரிஞ்சுதான்? ஒருத்தருக்கும் தெரியல. கல்யாண வீட்டாருக்கும் தெரியல, அந்த விருந்தாளிகளுக்கும் தெரியல. இவர் நைஸா வந்து உள்ளார். இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதாக பார்க்கிறோம். அப்படியே அது எப்படி முடிக்கிறார்னா அந்த ஓமைய 22:14 அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அந்தப்படியே அழைக்கப்பட்ட அநேகர், இஸ்ரேல் ஜனங்கள் அழைக்க அநேகர், ஞான இஸ்ரேல் மக்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் சிலர் என்பதாக பார்க்கும். அதனாலதான் இவ்விதமாக இந்த முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று மற்ற 20:14 அது எப்படி அந்த வசனம்? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்களா, அல்லது பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோர்? ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணா இல்ல. வசனம் எப்படி இருக்குது? பிந்தினோர் முந்தினோர். பிந்தினோர் முந்தினோர். பின்னாடி வந்தவன் முன்னாடி போயிடுவான், முன்னாடி வந்தவன் பின்னாடி தான் போவான். ஆனா முந்தின அதிகாரத்தை கடைசியில் நீங்க படிச்சீங்கன்னா முந்தினோர் பிந்தினோர் கடைசியில் இருக்கு. முன்னாடி வந்தவங்க பின்னாடி போயிடுவாங்க, பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிடுவாங்க. இந்த வாஸ்தவம் தான். ஆனா யாருன்னு கேட்டாதுல பின்னாடி வந்தவன் தான் முன்னாடி போவான், அதுக்கப்புறம் தான் முன்னாடி வந்தவன் பின்னாடி. அப்போ முதலாமத்தில் பங்குடையவர்கள் சபை, ஞான இஸ்ரேல் மக்கள், இவங்க முன்னாடி வந்துடுவாங்க, இஸ்ரேல் மக்கள் பின்னாடி வருவாங்க. இது வந்து படுத்துட்டு போத்துறா என்ன, போத்திட்டு படுத்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை. ஒரு பஸ், ஒரு உதாரணம் சொன்னால் ஈஸியாக போய் நான் ஏற்கனவே பல முறை இது சொல்லியிருக்கோம். ஒரு பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் உட்கார்ந்துட்டு இருக்க முதல்ல ஏறணும்னா நிற்கிற முன்னாடி ஏறினவன், உட்கார்ந்துருக்க முதல்ல ஏறிட்டான், நிற்கிறவன் பின்னாடி ஏறினவன். இப்போ பஸ் போய் என்ன பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போ கண்டக்டர் சொல்கிறாரு எல்லாரும் போய் அந்த பஸ்ஸில் ஏறுங்கிறாங்க. அப்போ அங்கே யார் உட்காருவா? இங்கே உட்காந்துக்குவான், இங்கே உட்காந்து நிற்பான். புரியுதுங்களா? அப்போ முந்தைய இஸ்ரேல் மக்கள் பின்னாடி போயிடுவாங்க, பின்னாடி வந்தவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், அவங்களாம் எஜமானனா இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்க, எல்லாம் பெரிய ஆளுங்கப்பா அவங்கெல்லாம். ஆனால் யார் முன்னாடி போவா? சபை முன்னாடி போய்விடும் என்பதாக பார்க்குறோம். அதனால தான் கடைசி என்ன சொல்றாரு பாருங்க, வெளி 19:7 மற்றும் 9. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். 9 பின்னும் அவர் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். மேலும் இவைகள் கடவுளுடைய சத்தியமான வசனம்.
புரியுதுங்களா? இதெல்லாம் கடவுளுடைய சத்தியமான வசனம். ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களா, ஆட்டுக்குட்டியானதுக்கு மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டவர்களா, ஆட்டுக்குட்டியான மனைவிக்கு தோழிகளாக அழைக்கப்பட்டவர்களா? சிந்திப்போம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.